வணக்கங்க. இப்போ நம்ம மக்களை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பார்பர் ஷாப் இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கையில கொஞ்சம் காசு வச்சுட்டு இதை திறந்துறாங்க. இதனால அவங்களுக்கு எவ்வளவு காசு வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னாவது ரெனோவேஷன் காஸ்ட். அந்த கடையை அழகா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ரெனோவேட் பண்ணணும், இது ஒரு பெரிய காஸ்ட். பத்தாவதுக்கு ரெண்டல், மாசம் மாசம் ரெண்டல் கட்டணும். மூணாவது பெரிய விஷயம் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் தரணும், அதாவது அவங்களோட பார்பரோ இல்ல குக் தரணும். பத்தாவதுக்கு அவங்களோட பார்பர் குக் வந்து கொஞ்ச நாள்ல வந்து கிளம்பிடுவாங்க, இல்ல அவங்களோட நாட்டுக்கு போறதுக்கும் இது திருப்பி வந்து அவங்க வேற புது ஆளை தேடணும். புது ஆளை தேடினா பிசினஸ் வந்து மாறிடும். இவ்வளவு காசஸ் இருக்கு. இதுக்கு பத்தாவது யூட்டிலிட்டி பில்ஸ், அந்த பில்ஸ் எல்லாமே கட்டணும். இவ்ளோ காசஸ் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு பார்பர் ஷாப் திறக்கிறதுக்கு பதிலா ஒரு ப்ராப்பர்ட்டில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணும்போது அதோட கட்டி முடிச்சோன்னே நீங்க அதுக்கு வந்து காசை வந்து கட்டுறதுக்கு பதிலா ரெண்டல் விட்டு அதுல இருந்து நீங்க வந்து காசு எடுக்கலாம். ஒன்னாவது ரெண்டல் இன்கம் வரும், ரெண்டாவது வந்து அதோட வருஷம் முடிஞ்சோன்னே உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ஷாப்க்கும் ஒரு பிசினஸ் நீங்க திறக்கிறதுக்கும் வித்தியாசம். அதாவது ஒரு பிசினஸ்க்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் உள்ள வித்தியாசம். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. பயோல என்னோட நம்பர் இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணி எனக்கு புலனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.